ஒரு கல்யாணத்துக்கு தாங்க ரெடியாக போகிறேன். அந்த கல்யாணத்துக்கு தான் இந்த பட்டு சாரீ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து போச்சம்பள்ளி சாரீங்க. நம்ம தறியில் நெஞ்ச சாரீ. நான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த சாரியை. அதில் வந்து இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் எடுத்து வச்சேன். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம யுகா பொட்டிக்கில் தான் கொடுத்து தைச்சேன் நான். இந்த மாதிரி டிசைன் வந்து எங்கிட்ட இல்லைங்க. அதனால தான் இந்த டிசைன் கொடுத்து தைச்சேன். ரொம்ப சூப்பராக தைச்சி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேட்சிங்காக வந்து பூ வந்து ஆர்டிஃபிஷியல் பூ தாங்க இது. இது வந்து பட்டுப்புழு இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டுப்புழுவோட கூட்டை வச்சு இந்த மாதிரி வந்து கட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பூ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பூவுங்க. இன்னும் எதுவுமே ஆகலை. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எல்லோ கலர் சாரீ கட்டும் போதெல்லாம் இந்த பூவை எடுத்து வச்சுக்குவேன் நான். இந்த மாதிரி பட்டுப்புழுவில் செஞ்ச பூ வந்து எங்கேயாவது கிடைச்சாக்கா கட்டாயமாக சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு போயிட்டோம். இங்கேருந்து ஆத்தூருக்கு தான் போயிருந்தோம் கல்யாணத்துக்கு. நம்ம ஐயாவுடைய மகனுக்கு தான் கல்யாணங்க. கல்யாண விருந்தில் வந்து இந்த மாதிரி வந்து கல்யாண சமையல் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு வர மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கல்யாணத்தில் வந்து இன்னொன்று இருந்துச்சுங்க. அதுதான் ஆர்கெஸ்ட்ரா. கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போலாம் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அங்கெல்லாம் வந்து டிஜே தான் நம்ம கேட்க முடியுது. இந்த மாதிரி வந்து ஆர்கெஸ்ட்ராலாம் கேட்க முடியறதில்ல. இதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு வந்து நாங்கள் முத்துமலை முருகன் கோயிலில் தாங்க ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் போய் ஸ்டே பண்ணிக்கிட்டோம் நாங்கள்.